வணக்கம் டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மல்டி கலரில் ஸ்மால் சைஸ் பேஸ்கெட் பின்னிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து 4 கூடைகள் இருக்குது. 4மே வந்து மல்டி கலரில் தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். என்னென்ன கலர் காம்பினேஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இந்த 2 கூடையும் பார்த்திங்கன்னா ஒரு ரோல் கூட தான். இதில் பாருங்கள் கலர் காம்பினேஷன்ஸ் எப்படி பண்ணியிருக்கேன்னு. மற்றதெல்லாம் வந்து இது வந்து 1.5 ரோல் கூட, அடுத்து 1.25 கூட, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் நான் வந்து பின்னியிருக்கேன். கூடைகள் போட்டுட்டு நிறைய வயர் நம்மளுக்கு மிச்சமாக இருக்கும். அந்த மாதிரி வயர்லாம் இந்த மாதிரி கூடைகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். க்ரீனு, ரெட்டு, சாண்டில். எல்லா கூடைகளுக்குமே பேஸ் வந்து 9 லைன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா சின்ன கூடையாக இருந்தாலும் நம்மளுக்கு பேஸ் வந்து அகலமாக இருந்தால் தான் திங்ஸ் வந்து நிறைய வச்சுக்க முடியும். இதுக்கு வந்து லைட் ப்ளூ அண்டு பிளாக் கலர். இதில் பாருங்கள் எல்லோ கலர், சாண்டில் கலர், ரெட் கலர், பிளாக் கலர், எல்லா கலருமே இதில் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசைன் காம்பினேஷனில் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து மாம்பழ மஞ்சள் கலரும் லைட் க்ரீன் கலரும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சாண்டில் வந்து லைன் ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி வயர் இருக்கோ, உங்களுக்கு என்ன சைஸில் தேவைப்படுதோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். சின்ன கூடைகள் இது வந்து இந்த ஒரு ரோல் கூடலாம் நீங்கள் வந்து கோயிலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன குழந்தைகள் லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா. இதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 4.25 அடியில் 17 வயர், பேஸ் 9 லைன், ஹைட் வந்து 16 லைன் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி சொருகியிருக்கேன். ஹேண்டில் வந்து எல்லா கூடைகளுக்குமே 2 வயர் ஹேண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம். ஹேண்டில்லாம் நல்லா சைடாக சொருகி நல்லா நீட்டாக வந்து இந்த கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அந்த பேட்டர்ன்லாம் பாருங்கள், நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கே நல்லா லுக்காக இருக்கும். இந்த பேட்டர்ன்லாம் நீங்கள் இந்த மாதிரி மல்டி கலரில் போட்டாலும் கலர் காம்பினேஷன்ஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த கூடைக்கு சேம் அதே மெஷர்மெண்ட் தான். நம்மளுக்கு வயர் எப்படி இருக்கோ அந்த வயருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கலர் காம்பினேஷன்ஸ் போட்டுக்கோங்க. நான் கூடைகள் நிறைய பின்னுறதுனால நிறைய வயர் வந்து எங்கள்கிட்ட மிச்சம் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி கூடைகள் நான் வந்து பின்னிருக்கேன். இது வந்து 1.5 ரோல் கூட 5 அடியில் 21 வயர், பேஸ் 9 லைன், ஹைட் 20 லைன் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி சொருகியிருக்கேன். இது வந்து ஒரு லைட் கலர் காம்பினேஷன்ஸ் தான். இந்த கலர் வந்து இந்த கூடையெல்லாம் நீங்கள் லஞ்சு கொண்டுட்டு போகிறதுக்கு, டெய்லி யூசேஜுக்கு கடைக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைஸ்லேயே வந்து நம்ம நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்துருக்கோம், மாடல்ஸ் பார்த்துருக்கோம். அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பாருங்கள். இந்த 1.5 ரோல் கூடைக்கு இது பார்த்திங்கன்னா இந்த 1.25 ரோல் கூட, இந்த 1.5 ரோல் கூட வந்து எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நான் லென்த்தில் ஹைட்லலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். இதுக்கு வந்து 5.25 அடியில் 22 வயர், பேஸ் 9 லைன், ஹைட் 21 லைன் போட்டு ஒரு லைன் மடக்கிக்கோங்க. ஹேண்டில் வந்து இருக்கிற வயரில் வச்சு போடுறதுனால எஸ்டெப் ஹேண்டில் நான் வந்து போட்டிருக்கேன். நான் ஹேண்டில் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து 3 வயர் வந்து இன்னர் வயர் கொடுங்க, 2 வயர் வந்து அவுட்டர் வயர் கொடுத்து இந்த மாதிரி ஹேண்டில் மேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு வேணும், மல்டி கலரில் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.